தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு எதிராக குழியை பெருக்கும் வேலையை விசிக எப்போ அந்த சோஃபா இருந்துச்சோ அப்போ இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டான்றது தான் விஷயம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்கோம், இல்லை இந்த கட்சியின் கூட்டணி சொல்ல முடியாது, அதாவது கூட்டணி அதாவது ஆட்சியில் அதிகாரம் பங்கெடுத்ததுக்காண்டி கூட்டணின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி திருமாவர்களின் அந்த மெத்தனம் போக்கான பேச்சும் சரி, இல்லை முரண்பட்ட பேச்சுகளும் சரி, மக்களுக்கு அவ்வப்போது ஒரு அபாயமணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சியை நாங்கள் எப்போ வேணால் கலைப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ திமுகவை அதாவது தாவேக அரசாங்கத்தையும் விஜய் அவர்களையும் கடுமையாக ஒருமையில் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட இவங்க பார்த்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் தாவேக எம்எல்ஏ பவானிசாகர் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறதும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வைக்கிறதும் உண்டான வேலையை செஞ்சிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னா, கவின் அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாற்று சமுதாய பெண்மணியை திருமணம் செய்ததற்காக கொலை செய்யப்பட்ட நபர்னு சொல்லி இன்னைக்கு வழக்கு பதிவு செய்து அது விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த இதுல ஆரம்பத்துல இருந்தே அந்த விஷயத்த திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் திமுக அரசாங்கம் இருந்துச்சு. அந்த திமுக அரசாங்கம் இருக்கிறப்ப அப்ப விசிக கட்சியானது அந்த கவிஞரோட அந்த கொலையை கையில் எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நேரா கூட்டு போயிட்டு திருமாவளவன்லாம் அன்னைக்கு பார்வையிட்டாங்க அவருடைய கவினுடைய அப்பா ஆனா கவினுடைய அப்பா அத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை அந்த காதல் செய்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவரை திட்டி கொலை பண்ணணும்னு சொன்னாப்புல, வெட்டி போடணும்னு சொன்னாப்புல. ஆனால் இது வரைக்கும் அதற்குண்டான ஒரு குறைந்தபட்ச வழக்கு பதிவோ இல்லை ஒரு கண்டன குரலோ எதுவுமே எழுப்பப்படவே இல்லை. அப்போ எல்லாருமே அதுக்கு ஆதரவாக வன்முறைக்கு ஆதரவாகவும் பெண்கள் மீது வன்முறைக்கு ஆதரவாகவும் தான் திமுக திமுகவும் சரி திருமாவர்களும் சரி வன்னியரசும் சரி எனக்கு இருந்தாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை முழுக்க அன்னைக்கு நின்று பண்ணது வன்னியரசு தான். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இறந்தபோது சாதி ஒழிக அப்படின்னு சொல்லி கோஷம்லாம் போறாப்புல. யாரு? திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போறாப்புல. என்ன கோஷம் போறாப்புல? சாதி ஒழிக கோஷம் போறாப்புல. இவர் இதுக்கு முன்னாடி அவர் சார்ந்த சாதி, நான் அது பேரை சொல்லணும்ல, அந்த சாதி சங்கத்தினுடைய கூட்டங்களுக்கும் அந்த சாதி சங்கத்தினுடைய மாநாடுக்கும் இவர் கலந்து கொண்டதே இல்லையா? இவரும் போயிருக்காப்புல, கீதா ஜீவன் அவர்களும் போயிருக்காப்புல. அதே மாதிரி இவர்களுக்கு எதிர்கட்சியாக இருந்த மாஃபா பாண்டியராஜன் அதிமுக அமைச்சர் இருந்தாப்புல, அவரும் போய் உட்காந்துருக்காப்புல. தமிழிசை சவுந்தரராஜன் போய் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாரும் எந்த கட்சி? வேற கட்சி. இவங்களுக்கு மட்டும் சாதி கட்சியில சாதி மாநாட்டில் போய் கலந்துக்குவாங்க. ஆனா மற்றவங்க பார்த்தா கலந்துக்கிட்டா சாதி வெறியாயிருவாங்க. இந்த சாதி மாநாட்டை கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப போய் சாதி ஒளியும் கோஷம் போறாப்புல. யார் கூட போய் கோஷம் போறாப்புல? வன்னியரசு கூட போய் போறாப்புல. வன்னியரசு யாரு? இதே இறந்து போன கவிஞனுடைய அந்த காதலியாக இருந்த அந்த பெண்மணியை வெட்டி கொல்லணும்னு சொன்ன அந்த தந்தைக்கு ஆதரவாகவும் அந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்த நபருமான வன்னியரசுக்கு கூட போய் சாதி ஒழியன்னு சொல்லி கோஷம் போடுறாப்புல. நான் இப்பயும் சொல்றேன், வன்னியரசும் சரி விசிகாவும் சரி இப்போ வரைக்கும் அங்க தாவேக்கால இருக்க ஒரு உளவாளியை, அதாவது திமுகவினுடைய உளவாளியில தான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இது யதார்த்தமான விஷயம். 6 மாசம் பின்பு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 6 மாசம் பின்பு மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் வறுமை. ஆனால் விசிகாவினுடைய உண்மை முகம் நாடதியும், நிச்சயமா நாடதியும். இதே வன்னியரசு தான் RSS கை குழந்தை விஜய்லாம் ஒரு ஆளாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் லாய்க்கிழங்க. இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைங்க, இதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேற இருந்தா இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவர் தூக்கி போட்டதை பார்த்தீங்கன்னா தூக்கிக்கிட்டு இன்னைக்கு அமைச்சரா திருதாப்புல. இதான் யதார்த்தமான விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி மீண்டும் பார்த்தா தாவேக்காவை திமுக போல ஒரு தலித்திய பார்ட்டியை பார்த்தா ஆதரவா இன்டெரக்டா ஆதரவா கொடுக்குற மாதிரி இந்த கட்சியை தாவேக்க கட்சியும் கொண்டு போறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு எல்லா வழியிலும் இருந்தா விசிகாவும் வன்னியரசும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தாவேக்கா எம்எல்ஏ தமிழ்ச்செல்வியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்கு இவர் என்ன கூட்டணி கட்சிக்காரரா இல்லை இப்போ இருக்கிற அமைச்சரா அனிதா ராதாகிருஷ்ணன்? அது மட்டும் இல்லாமல் சாதி ஒழிகன்னு சொல்லி கோஷம் போட்டாரு. சீமான் அவர்களுக்கு எதுக்கு பார்த்தா சீர்வரிசை கொண்டு போய் கொடுத்தாரு? சீமான் அது கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் அறிவாலயத்தை நோக்கி குறைத்துக் கொள்வதை நிப்பாட்டாப்லையே. நல்ல மேடை போட்டு பார்த்தோன்னா ஸ்டாலின் ஓங்கோல் தெலுங்கு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாப்ல சீமானு. அந்த சீர்வரிசை போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் எங்க ஐயா ஸ்டாலின் என் தம்பி உதயநிதினு சொல்லித்துறாரு. வெக்கங்கட்ட மானங்கட்ட ஒரு பையன், வெக்கங்கட்டவன். இவனை எங்க பார்த்தாலும் மக்கள் செருப்பால் அடிச்சா கூட பார்த்தா திருந்த மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் சீமானு. இந்த திமுகவுடைய இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சீர்வரிசை போனதுக்கு அப்புறம் அமைதி ஆகிட்டாப்லையே. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் சீமான் அவர்களுக்கு என்ன தொடர்பு? கொள்கை ரீதியான தொடர்பா? அந்த கொள்கைக்கு இவங்க கொள்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்களா, மாவட்டத்தை சேர்ந்தவர்களா?
கிடையாது. அப்ப என்னது, 2 பேரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள். இவர் வந்து கவினுடைய அந்த இறப்பு போயிட்டு சாதி ஒழிப்புக்கு கோஷம் போட போயிட்டாப்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? இப்ப இருக்கிற சிஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா வாடா போடா ஒருமையில பேசியும் ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தையெல்லாம் பேசின ஒரு நபர் இவர். இவர் வந்து தோழமை சுட்டலா? இது விசிகாவுக்கு வந்து தோழமை சுட்டலா? இவரு சொல்லுங்க, நேரடியாக சொல்ல போக வேண்டியதுதானே. எங்க எஜமான் இன்னைக்கு வரைக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் தாங்க. அவர் தாங்க எஜமான, அவர் தான் தெய்வம். இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து குட்டி தெய்வங்கள், உப தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வணங்கி தான் வந்து நாங்கள் வந்து அரசியல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டு போனேன். ஏன் இன்னும் தமிழக முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? விசிகாவுடைய தொண்டர்களையும் ஏமாத்திக்கிட்டு, ஆளும் அரசாங்கத்தையும் ஏமாத்திக்கிட்டு, திமுக அரசாங்கம் ஏமாத்திக்கிட்டு, என்ன இப்ப யாருக்கு தான் வந்து வன்னியரசும் சரி விசிகாவும் சரி வந்து உண்மையா இருப்பாங்க? யாருக்கு தான் உண்மையா இருப்பாங்க? இவங்க பேசுற கருத்து, இவங்க நடவடிக்கை, இவங்க செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கு எதிராக தானே இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாவேகா எம்எல்ஏக்கு என்ன சம்பந்தம்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் வன்னியரசுக்கும் என்ன சம்பந்தம்? கொள்கை ரீதியா என்ன சம்பந்தம்? அரசாங்க ரீதியா என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்லாம இவங்க எல்லாம் கூடி வந்து நிக்கிறாங்களே. யாரை ஏமாத்துறதுக்குன்னா பொதுமக்களாகிய நம்மளை ஏமாத்துறதுக்கு தான், வேற யாரை ஏமாத்துறது கிடையாது. ஆக இந்த மாதிரி ஒரு, அதாவது எப்படியான எதிரியோட வாழ்ந்தான், துரோகியா வாழக்கூடாது. ஒரு கட்சியில போய் வந்து பார்த்தா கூட்டணி வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவி வாங்கிக்கிட்டு இன்னும் பழைய கட்சிக்கு வந்து விசுவாசமா இருப்பேன், உளவாளி ஏற்படுறது என்ன மாதிரி மனநிலை? இவங்களுக்கே விசுவாசம் இல்லாதவங்க எப்படி நாட்டு மக்கள் விசுவாசம் இருப்பாங்க? அதுதான் இங்க $1 மில்லியன் கொஸ்டின் ஆகுது. ஆக தொடர்ச்சியாக இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கின்ற இந்த விசிக கட்சியும் சரி, திருமாவர்களும் சரி, வன்னியரசுக்கும் சரி, ரவிக்குமார் அவர்களும் சரி, தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தா தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றது பொதுமக்களுடைய பார்வை, என்னுடைய பார்வை. நன்றி, வணக்கம்.